சென்னை மூர் மார்க்கெட்டில் பழைய புத்தக கடையில் இருந்து த லைட் ஃப்ரம் த மெனி லேம்ப்ஸ் என்கின்ற புத்தகத்தை 20 ரூபாய்க்கு வாங்கினார். அப்பொழுது அந்த தொகை மிகவும் பெரியது. மாதம் 4 ரூபாய் சேமித்தால் ஒரு வருடத்திற்கு 48 ரூபாய் சேமிக்கலாம். 3 மாத விடுதி செலவுக்கு கை கொடுக்கும். துளி கூட எந்தவித சங்கடமும் இல்லாமல் சைவத்துக்கு மாறினார் கலாம். அப்போது முதல் கீரை அவருடைய விருப்ப உணவாக மாறியது. இருதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டண்ட் கருவி ஆகியவை இவர் கண்டுபிடித்தவை ஆகும். அந்த ஸ்டண்ட்டுக்கு கலாம் ஸ்டண்ட் என்றே பெயரும் ஆகும். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் கட்டாயம் 2 ஆண்டுகள் இராணுவ பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார். இந்தியாவில் இத்தனை பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற விஞ்ஞானி அப்துல் கலாம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2003 மற்றும் 2006ஆம் ஆண்டு MTVயின் யூத் ஐகான் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். இவர் சுவிட்சர்லாந்து சென்று வந்த மே 26 நாளை அவர்கள் அந்த நாட்டின் அறிவியல் நாளாக கொண்டாடி வருகிறார்கள். என இன்றனற்றாய்க்கும் என வளர்க்கும் தமிழ்ச்சி விழிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாய்த்தி UKவின் அன்பான வணக்கங்கள். ஒரு விஞ்ஞானியை தங்கள் விருப்பமாக இளைஞர்கள் வரிந்து கொள்ளும் கலாச்சாரம் வரலாற்றில் அபூர்வமாகத்தான் நடைபெறும். அதைவிட அபூர்வம் அரசியல் துறையில் இருந்து ஒருவரை இதயபூர்வமாக தேர்ந்தெடுப்பது என்பது. அந்த வகையில் அப்துல் கலாம் அதிசயங்களின் கலவை என்றே நாம் சொல்ல வேண்டும். அதிகாரத்தில் இல்லை, அரச பதவியும் கிடையாது என்றாலும் அப்துல் கலாம் மீதான ஈர்ப்பு இன்று வரை ஒரு அங்குலம் கூட குறையவில்லை. மாறாக பல லட்சக்கணக்கான இளைஞர்களை மேன்மேலும் ஈர்த்து கொண்டேதான் இருக்கிறார். ஒரே வரியில் அதற்கான காரணத்தை சொல்லிவிட முடியும். உச்சத்தில் இருக்கும் பல பிரபலங்களின் வாழ்க்கையை போன்றது அல்ல அவருடையது. நம்மில் ஒருவராக, நம்மை போன்ற ஒருவராக இருந்து முட்டி மோதி போராடி உச்சத்தை தொட்டிருக்கிறார், நிலைத்தும் நின்றிருக்கிறார். பார்த்து பிரமித்துவிட்டு ஒதுங்கிவிடப் போகக்கூடிய வாழ்க்கையை வாழவில்லை அவர். பரவசத்தையும் சிலிர்ப்பையும் ஏற்படுத்தும், நம்மாலும் முடியும் என்னும் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் முயன்று பார்க்க தூண்டும் படிப்பினைகளை கொண்ட அபூர்வமான அத்தியாயங்கள் கொண்ட எளிமையான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட அதிசயிக்கத்தக்க, இதுவரை யாரும் அறிந்திராத அப்துல் கலாம் ஐயா அவர்களின் 20 தகவல்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை அவரது அறிவியல் ஆர்வத்தை போற்றும் வகையில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கௌரவம் செய்துள்ளது. இவர் சுவிட்சர்லாந்து சென்று வந்த மே 26 நாளை அவர்கள் அந்த நாட்டின் அறிவியல் நாளாக கொண்டாடி வருகிறார்கள். மாணவர்களுக்கென்று ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது எப்பொழுதும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றிய எழுச்சி தீ மாணவர் மத்தியில், அவருடைய மனதிலும் என்றும் எரிந்து கொண்டேதான் இருக்கும். கடந்த 2003 மற்றும் 2006ஆம் ஆண்டு MTVயின் யூத் ஐகான் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். MITயில் சேர அனுமதி கட்டணம் கட்டக்கூட பணமின்றி தவித்தார் அப்துல் கலாம். அவரது தந்தையாலும் பணம் தர இயலாத சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது கலாம் அவர்களது அக்காதான் தனது வளையல்களை விற்று பணம் கொடுத்து அப்துல் கலாமை படிக்க உதவி செய்தார். இந்திய அரசின் சார்பில் பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளும் அறிவியல் சார்ந்து இந்தியாவின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்ததன் காரணமாய் பாரத ரத்னா விருதும் 1997ஆம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் பெற்றிருக்கிறார். இவையாவும் நாம் அறிந்ததே. இதை தவிர்த்து அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், பெல்ஜியம் நாடுகளும் 10க்கும் மேற்பட்ட விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 30 பல்கலைக்கழகங்கள் அப்துல் கலாமின் அறிவியல் சாதனைகளை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்து உள்ளது. இந்தியாவில் இத்தனை பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற விஞ்ஞானி அப்துல் கலாம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் ஒழுக்கமாகவும் நாட்டுப்பற்றும் கொண்டு இருக்க வேண்டும் என்று கருதிய அப்துல் கலாம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் கட்டாயம் 2 ஆண்டுகள் இராணுவ பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார். கலாம் அவர்கள் தினசரி திருக்குரான் படித்து வருவதை தனது வாழ்நாள் குறிக்கோளாக கருதி கடைபிடித்தும் வந்தார். குரானில் தனக்கு பிடித்த வரிகள் என்று, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் என்னும் வரிகளாகும்.
இந்த வரிகள் என்னுடைய எல்லா சோதனை நாட்களிலும் என்னை கரை சேர்த்த வைர வரிகள் என்று அப்துல் கலாம் குறிப்பிட்டுள்ளார். போலியோ நோயாளிகளுக்காக எடை குறைந்த ஊன்றுகோல் மற்றும் இருதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டண்ட் கருவி ஆகியவை இவர் கண்டுபிடித்தவை ஆகும். அந்த ஸ்டண்ட்டுக்கு கலாம் ஸ்டண்ட் என்றே பெயரும் ஆகும். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் 1954ஆம் ஆண்டு பிஎஸ்சி படித்த அப்துல் கலாம் அந்த பட்டத்தை வாங்காமல் விட்டுவிட்டார். 48 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பட்டத்தை பெற்றார். அப்துல் கலாம் சிறந்த மாணவன் என்று போற்றப்பட்டு அவருக்கு கல்லூரியில் புத்தகம் ஒன்று பரிசாக வழங்கியுள்ளனர். ஆனால் தனது சொந்த ஊருக்கு செல்ல பணம் இல்லாததால் அந்த புத்தகத்தை விற்றுவிட்டு அதில் கிடைத்த பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு சென்றுள்ளார். கலாம் அவர்கள் பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் 1936ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது கலாமின் புத்தி கூர்மையும் திறனும் கண்டு மிக மனமகிழ்ந்து போனார் கலாமின் ஆசிரியரான முத்து ஐயர். ஒரு நாள் கலாமின் தந்தை ஜைனுலாப்தீனிடம், உங்கள் மகனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், எங்கள் பள்ளியின் மிகச்சிறந்த மாணவன் அவன் என்று வீடு தேடி வந்து சொல்லிவிட்டு போனார். ஒரு முறை கலாம் பள்ளிக்கு செல்லாத பொழுது முத்து ஐயர் நேராக கலாமின் வீட்டுக்கே வந்து விசாரித்து விட்டு போனார். ராமேஸ்வரத்தில் நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் கலாமின் தந்தை வெற்றி பெற்று பஞ்சாயத்து வாரிய தலைவர் ஆனார். அதாவது 20,000 ராமேஸ்வர மக்களின் ஒரே தலைவன், நல்ல மனிதர், எல்லா மக்களுக்கும் நெருக்கமானவர் என்பதால் மிக சுலபமாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஊரின் பெரிய மனிதர் ஆக முடிந்தது. இதனால் 4 சுவற்றுக்குள் பஞ்சப்பாட்டில் வாழ்க்கை ஓடினாலும் வீட்டுக்கு வெளியே கௌரவத்துடன் வாழ முடிந்தது. ஒரு நாள் வீட்டில் விளக்கு வெளிச்சத்தில் அப்துல் கலாம் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு புதியவர் தாம்பூல தட்டுடன் வீட்டிற்கு வந்திருந்தார். வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் அதனை அப்துல் கலாமிடம் கொடுத்து சென்று விட்டு இருந்தார். கலாமின் தந்தை ஜைனுலாப்தீன் வீட்டிற்கு வந்தார். கலாம் நடந்ததை சொன்னார். தாம்பூலத்தட்டில் விலை உயர்ந்த வேட்டி, அங்கவஸ்திரம், பழங்கள், இனிப்பு பாக்கெட் எல்லாம் இருந்தன. கூடவே துண்டு காகிதமும் இருந்தது. அதாவது வந்தவர் தனது காரியம் ஒன்றை நடைபெறுவதற்காக ஜைனுலாப்தீனுக்கு லஞ்சம் கொடுத்திருந்தார். ஜைனுலாப்தீனுக்கு மிகவும் கோபம் வந்தது. அப்துல் கலாமுக்கு ஒரு அடியும் விழுந்தது. கோபம் தணிந்த பின் கலாமை அருகில் அழைத்து ஜைனுலாப்தீன், இது போன்ற பரிசு பொருட்களை தருபவர்கள் ஒரு குறுகிய நோக்கத்தோடு செயல்படுகிறவர்கள். நம்மை போன்றவர்கள் இப்படிப்பட்ட நோக்கங்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது என்று அறிவுரையும் கூறினார். ஒருமுறை சிவசுப்பிரமணிய ஐயர் வீட்டிற்கு கலாம் சென்றபோது அவரை உணவு உண்ண அழைத்தார் ஆசிரியர். ஆனால் தலையில் தொப்பி மாட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்த வேற்று மதத்து பையனுக்கு உணவு பரிமாற மறுத்துவிட்டார் ஐயரின் மனைவி. கலாம் மனம் நொந்து போகக்கூடாது என்பதற்காக சிவசுப்பிரமணிய ஐயரே சாப்பாடு பரிமாறி சாப்பிட வைத்து அனுப்பினார். அடுத்த வாரம் கலாமை மீண்டும் வீட்டுக்கு அழைத்தார் சிவசுப்பிரமணிய ஐயர். கடந்த முறை பட்ட காயம் கலாமுக்கு இன்னும் ஆறவே இல்லை. முகத்திலேயே தயக்கத்தை காட்ட கலாமிடம், நீ கட்டாயம் வர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு சென்றார் ஐயர். ஆசிரியரின் அழைப்பை தட்ட முடியாமல் பயந்து கொண்டே சென்றார் கலாம். அங்கே கலாமுக்கு உணவு பரிமாற தயாராக இருந்தார் ஐயரின் மனைவி. ஆசாரமான மனைவியின் மனதையும் அன்பு மாணவனுக்காக மாற்றியிருந்தார் ஆசிரியர். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தபோது கலாமின் உணவு பழக்கத்தில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. கல்லூரி விடுதியில் தங்கி படித்தார் கலாம். விடுதியில் சைவம் உட்கொள்ளும் மாணவர்களுக்கு 14 ரூபாய் கட்டணம், அசைவ உணவு பிரிவு மாணவர்களுக்கு மாதம் 18 ரூபாய். அப்பாவிடம் சொன்னார் கலாம். அப்படியா, சைவம் என்றால் மாதம் 4 ரூபாய் சேமிக்க முடியுமா என்றார். கலாமுக்கு அவர் கஷ்டம் புரிந்தது. மாதம் 4 ரூபாய் சேமித்தால் ஒரு வருடத்திற்கு 48 ரூபாய் சேமிக்கலாம். 3 மாத விடுதி செலவுக்கு கை கொடுக்கும். துளி கூட எந்தவித சங்கடமும் இல்லாமல் சைவத்துக்கு மாறினார் கலாம். அப்போது முதல் கீரை அவருடைய விருப்ப உணவாக மாறியது. புத்தகத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்ட கலாம் சென்னை மூர் மார்க்கெட்டில் பழைய புத்தக கடையில் இருந்து த லைட் ஃப்ரம் த மெனி லேம்ப்ஸ் என்கின்ற புத்தகத்தை 20 ரூபாய்க்கு வாங்கினார். அப்பொழுது அந்த தொகை மிகவும் பெரியது. உலகின் மிக முக்கிய தத்துவவியலாளர்கள், தலைவர்களின் சிந்தனை சொற்கள் அடங்கிய புத்தகம் அது. கலாம் சில பக்கங்களை புரட்டிய போதே அதன் மகத்துவம் தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் லிங்கன் உதித்த தத்துவம் ஒன்றை படித்தார். கடவுள் உதவியின்றி நான் ஜெயிக்க முடியாது, அது இருந்துவிட்டால் நான் தோற்க முடியாது. உடனே கடைக்காரர் சொன்ன விலைக்கு அந்த புத்தகத்தை வாங்கிவிட்டார் கலாம். அன்று கலாம் மனதை பாதித்த அந்த புத்தகம் 50 ஆண்டுகள் கழித்த பின்பும் கூடவே பயணித்து வந்தது. ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளையிங் ஆபீசர் பணிக்காக டேராடூன் சென்ற கலாம்
தேர்வில் தோல்வி அடைந்தார். தோல்வியை தாங்க முடியாமல் ரிஷிகேஷ் வந்தார் கலாம். கங்கை நதியில் குளித்து சுவாமி சிவானந்தா சுவாமியை சந்தித்து தனது தோல்வியை பற்றி கூறினார். சுவாமி சிவானந்தா, எதற்காகவும் நீ கலங்காதே. உனது இந்த தோல்வியை மறந்துவிடு. உனது பிறப்பின் மெய்யான காரணத்தை தேடிச் செல். உன்னோடு நீ ஒன்றிக்கொள்வாய். கடவுளின் விருப்பத்துக்கு நீ சரணடைவாய் என்று கூறினார். டிடிடிபி அலுவலகம் வந்து தன் தேர்வு முடிவு குறித்து விசாரித்தார் கலாம். பதிலாக அவர் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. அந்த நொடியே சுவாமி சிவானந்தாவுக்கு நின்ற இடத்திலிருந்து மனதார தன் நன்றியை சமர்ப்பித்தார் கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் யூகே.